Application problems on LCM. There are 4 mobile phones in a house. At 5 a.m., all the 4 mobile phones will ring together. Thereafter, the first one rings every 15 minutes, the second one rings every 20 minutes, third one rings every 25 minutes, and fourth one rings every 30 minutes. At what time will the 4 mobile phones ring together again? So, in the question, எடுத்துக்காட்டு 11 தான் வந்து நம்ம explain பண்ண போறோம். So, question read பண்ணதுல என்னென்ன information provide பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, there are 4 mobile phones in a house. So, total எத்தனை mobile phones இருக்கு? 4 mobile phones. At 5 a.m. all the 4 mobile phones will ring together அப்படின்னும்போது மார்னிங் தான் கொடுத்துருக்காங்க. 5 a.m. பண்ணும்போது மார்னிங் 5 o'clock வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். ஸோ கொஸ்டின் வந்து மார்னிங் 5 a.m. வந்து all 4 mobile phones will ring together போட்டுருக்காங்க. கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, at what time will the 4 mobile phones ring together again? மறுபடியும் வந்து இந்த 4 mobile phones சேம் டைமில் எப்போ வந்து ரிங் ஆகும் தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது டைம் தான். all 4 mobiles ring together again மறுபடியும் தான். ஸோ 5 a.m. வந்து all 4 mobiles வந்து ரிங் டுகெதர்னு கொடுத்துருக்காங்க. தேர் ஆஃப்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து ரிங்ஸ் எவ்ரி 15 மினிட்ஸ்மே ரிங் ஆகுது. செகண்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா எவ்ரி 20 மினிட்ஸ் ரிங் ஆகுது. தேர்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 25 மினிட்ஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா எவ்ரி 30 மினிட்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து எத்தனை மணிக்கு வந்து 4 மொபைல் ஃபோன்ஸுமே வந்து சேம் டைமில் ரிங் ஆகும் தான் பார்க்க போகிறோம். வந்து 2 மெத்தட்ஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ மேனுவலாக கால்குலேட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது, என்ன டைம் வருதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஷார்ட்கட்டும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எழுதியிருக்கோம். எத்தனை மொபைல் ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சால்வ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபோனை வந்து M1 எடுத்துக்கிறேன், செகண்ட் ஒனை வந்து M2 எடுத்துக்கிறேன், தேர்ட் மொபைல் ஃபோனை வந்து M3 எடுத்துக்கிறேன், ஃபோர்த் மொபைல் ஃபோனை M4 எடுத்துக்கிறேன். ஸோ ஆல் 4 ரிங் டுகெதர். எத்தனை மணிக்கு மார்னிங் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 5 a.m.க்கு ஆல் ஃபோன் வந்து ரிங் டுகெதர்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆல் 4 ரிங் அகெயின் எத்தனை மணிக்குன்னு தான் கேட்டிருந்தாங்க. மறுபடியும் எத்தனை மணிக்கு வந்து சேம் டைமில் வந்துட்டு அது ஆல் டுகெதர் ரிங் ஆகும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் மினிட்டோட ஃபார்மேட் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து அவர் ரெப்ரசென்ட் பண்ணுது, அடுத்து கோலன் வச்சுட்டு இது வந்து மினிட். ஸோ ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன் பார்த்து ஆஃப்டர் 5 a.m. பார்த்தீங்கன்னா எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு ரிங் ஆகுது. M2 வந்து எவ்ரி 20 மினிட்ஸ் பார்த்தோம். M3 வந்து எவ்ரி 25 மினிட்ஸ். M4 வந்து எவ்ரி 30 மினிட்ஸ். 4 மொபைல் ஃபோன்ஸ் அதோட இன்ஃபர்மேஷன் எழுதிக்கும். எவ்ரி 15 மினிட்ஸ், எவ்ரி 20 மினிட்ஸ், எவ்ரி 25 மினிட்ஸ், எவ்ரி 30 மினிட்ஸ் ரிங் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து 2 மெத்தட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னு சொன்னோம். மேனுவலாக கால்குலேட் பண்ணும்போது ஸோ இந்த கிளாக் ஃபார்மேட்டே போட்டிருக்கோம். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் இங்கே நான் வச்சு சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பிளாட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இத்தனை மணிக்கு வந்து ரிங் ஆகிறது தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்லிடணும் 5 a.m.ல் ஆல் மொபைல் ஃபோன்ஸ் வந்து ரிங் டுகெதர்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எவ்ரி 15 மினிட்ஸ், எவ்ரி 20 மினிட்ஸ், எவ்ரி 25 மினிட்ஸ், எவ்ரி 30 மினிட்ஸ்னு மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் 5 தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆஃப்டர் 5 a.m. ஸோ நான் அதனால் இங்கே 5 மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 5க்கு அப்புறம் இது 5 அடுத்து 5:10, 5:15, 5:20, 5:25, 5:30, 5:35, 5:40, 5:45, 5:50, 5:55. நெக்ஸ்ட் இது வந்து இங்கே வரும்போது 6 o'clock ஆகிடும், 6 a.m. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் ஃபோன் வந்து 1 எடுத்துக்கலாம். எவ்ரி 15 மினிட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எவ்ரி 15 மினிட்ஸ் அப்படின்போது 5லேருந்து நீங்கள் ரீட் பண்ணால் 5:15க்கு வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 15 கால்குலேட் பண்ணால் 5:30, அதுக்கப்புறம் 15 கால்குலேட் பண்ணால் 5:45, அடுத்து பார்த்தீங்கன்னா 6 o'clock. ஸோ அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மொபைல் ஃபோன் 2 பார்த்தீங்கன்னா எவ்ரி 20 மினிட்ஸ். ஸோ 5 hours 20 மினிட்ஸில் ரிங் ஆகிருக்கும். அடுத்து 5 hours 40 மினிட்ஸில், அதுக்கு அடுத்து 6 o'clock. ஸோ M2 வந்து இந்த டைமிங்க்கு தான் வந்து ரிங் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து M3 பார்த்தீங்கன்னா எவ்ரி 25 மினிட்ஸ். ஸோ எவ்ரி 25 மினிட்ஸ்னால் 5:25க்கு ஆகிருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் கால்குலேட் பண்ணிங்க 5, 10, 15, 20, 25. அடுத்து வந்து 5:50க்கு வந்து ரிங் ஆகிருக்கும். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ M3 பார்த்தீங்கன்னா 5:25க்கு ஆகிருக்கும். அடுத்து 5:50க்கு ஆகிருக்கும். M4 வந்து எவ்ரி 30 மினிட்ஸ். ஸோ M4 வந்து எவ்ரி 30 மினிட்ஸ்னால் 5:30க்கு ஆகிருக்கும். மறுபடியும் 6 o'clock. அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கொஸ்டின் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது அட் வாட் டைம் ஆல் 4 மொபைல்ஸுமே வந்து ரிங் டுகெதர்னு பார்த்தோம். இங்கே பார்த்தோன்னா ரிங் டுகெதர் அப்படி பார்க்கும்போது இங்கே M1, M2, M4 தான் இருக்குது. M3 வந்து மிஸ்ஸிங்காக.
ஆல் ஃபோருமே சேம் டைமில் வந்து எப்போ அடுத்த ரிங் ஆகும் தான் கேட்டிருக்காங்க. இங்கே கூட பார்த்தீங்கன்னா M1 M4 தான் இருக்குது, வேறு எங்கேயுமே காம்பினேஷன். ஆல் ஃபோர்னும் போது M1 M2 M3 M4 சேம் டைமில் மீட் ஆகணும். பட் இங்கே ஃபர்ஸ்ட் சினாரியோவில் வந்து எதுவுமே மீட் ஆகலை. ஸோ நான் 6 o'clock வரைக்கும் பார்க்கும்போது நம்ம எங்கேயுமே வந்து ஆல் ஃபோர் மீட் ஆகலை. நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்து 6லேருந்து நம்ம ரீட் பண்ணணும். 6:15 6:30 அந்த மாதிரி ரீட் பண்ணணும். இதுவும் every 15 every 20 every 25 every 30 தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ M1 பார்த்தீங்கன்னா 6:15 6:30 6:45 அடுத்து 7 o'clock மீட் ஆகிருக்கும். M2 பார்த்தீங்கன்னா every 20 minutes அப்படின்னும் போது 6:20க்கு ஆயிருக்கும், அடுத்து 6:40க்கு ஆயிருக்கும், அடுத்து 7 o'clock ஆயிருக்கும். நெக்ஸ்ட் M4 பார்த்தீங்கன்னா every 30 minutes அப்படின்னும் போது 6:30க்கு ஆயிருக்கும், அடுத்து 7 o'clock ஆயிருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா M1 M2 M4 M3 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளாக்கில் பார்க்கும்போது 5:50யோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ 50க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து எவ்ரி 25 minutes தான் பார்த்தோம் M3க்கு வந்து. ஸோ 5 10 15 20 25 அப்படின்னும் போது 6:15க்கு தான் வந்து அடுத்து மீட் ஆகும். இங்கே பாருங்கள் ரிங் ஆகும். ஸோ M3 மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே 5:50 இருக்குது, 50யோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அடுத்து 25 minutesனும் போது 5 10 15 20 25. ஸோ 6:15க்கு தான் ரிங் ஆகிருக்கும். 6:15க்கு அப்புறம் இங்கே வந்து 25 கால்குலேட் பண்ணுங்கள். 5 10 15 20 25. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா M3யும் மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ M3 பொறுத்தவரைக்கும் 6:15க்கும் 6:40க்கும் தான் வந்து ரிங் ஆகிருக்கும். ஸோ இந்த கேஸ்லேயும் ஆல் ஃபோருமே ரிங் ஆகலை. ஸோ இது எல்லாமே வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணியிருக்கோம். எவ்ரி 15 minutes எவ்ரி 20 எவ்ரி 25 எவ்ரி 30. ஸோ இது எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கீங்களோ இதில் தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். M3லாம் பாருங்கள் 6:40க்கு நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அடுத்து நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது M3 வந்து எவ்ரி 25 அப்படிங்கும்போது 45 50லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாக் வந்து 6 வரைக்கும் நம்ம ரீட் பண்ணோம், 6 தென் 7 வரைக்கும் ரீட் பண்ணோம். இப்போ நான் இங்கே போடுவோம் 7லேருந்து 7 5 7 10 அந்த மாதிரி தான் நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் M1 வந்து எவ்ரி 15 minutes போது 15 30 45 அடுத்து வந்து 8 o'clock வந்துடுவீங்க. ஸோ 20 minutes M2 பார்த்தீங்கன்னா 20 அடுத்து 40 அடுத்து 8 o'clock வந்துடும். M4 ஈஸி, எவ்ரி 30 minutes அப்படிங்கும்போது 7:30 அதுக்கடுத்து 60 வரும்போது 8 o'clock ஆகிடும். M3 மட்டும் பாருங்கள் 6:40க்கு நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ 40 அதுக்கப்புறம் 25 கால்குலேட் பண்ணால் 5 10 15 20 25. இங்கே 5 வருது, அதனால தான் இங்கே 7:05 மென்ஷன் பண்ணியிருக்கோம். 7 hours 5 minutes. ஸோ 5க்கு அப்புறம் மறுபடியும் 25 கால்குலேட் பண்ணேன். 5 10 15 20 25 30ல் மீட் ஆகும். மறுபடியும் 25 கால்குலேட் பண்ணால் 5 10 15 20 25 55ல் மீட் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிங் ஆகிற டைம் ஸ்பெசிஃபிக்காக மொபைல் ஃபோன்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேஸ்லேயும் ஆல் 4 மொபைல் ஃபோன்ஸுமே மீட் ஆகிற மாதிரி எது பாயிண்ட்ஸுமே இருக்காது பாருங்கள். ஸோ 7 5 இது வரைக்கும் பார்த்தா 8 வரைக்கும் வந்துடும். நம்ம 8லேருந்து தான் நான் அடுத்து ரீட் பண்ணணும். ஸோ அதனால் நான் இங்கே 8 மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன் எவ்ரி 15 minutes, செகண்ட் வந்து எவ்ரி 20 minutes, ஃபோர்த் ஒன் வந்து எவ்ரி 30 minutes. நெக்ஸ்ட் M3 மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே 7:55லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 55வோட ஸ்டாப் பண்ண அடுத்து 5 10 15 20 25. ஸோ 20க்கு நேரம் தான் இங்கே பாருங்கள் 8:20க்கு நேரம் தான் இங்கே வரும். அடுத்து 25 கால்குலேட் பண்ணால் 5 10 15 20 25 45க்கு. ஸோ இந்த கேஸ்லேயும் ஆல் 4 மொபைல் ஃபோன்ஸுமே மீட் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ 8 5 இந்த மாதிரி ரீட் பண்ணால் 9 வரைக்கும் நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இங்கே நான் 9லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு 9 9 9. இந்த M3 மட்டும் தான் 8:45வோட ஸ்டாப் ஆகிருக்கு, அதுலேருந்து தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ 8:45க்கு அப்புறம் நீங்கள் கால்குலேட் எவ்ரி 25 minutes அப்படிங்கும்போது 5 10 15 20 25 10ல் வரும். அடுத்து M3 பாருங்கள் 9 10க்கு வரும். ஸோ இதுவும் எவ்ரி 15 எவ்ரி 20, இங்கே வந்து எவ்ரி 30. இந்த M3 மட்டும் எவ்ரி 25 நீங்கள் கால்குலேட் பண்ணணும். 10க்கு அப்புறம் நீங்கள் 25 கால்குலேட் பண்ணிங்கன்னா 5 10 15 20 25 அங்கே, அதனால தான் இங்கே வந்து 35 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 35லேருந்து மறுபடியும் 25 கால்குலேட் பண்ணிங்கன்னா 5 10 15 20 25. ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஆல் 4மே மீட் ஆகிற மாதிரி டைமிங் இருக்கும் பாருங்கள். ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது 9 5 9 30 9 55 அடுத்து என்ன ஆகும் 10 o'clock. ஸோ ஆல் 4மே நெக்ஸ்ட் எப்போ ரீட் ஆகும் ரிங் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 o'clock. ஸோ மேனுவலாக கால்குலேட் பண்ணும்போது இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஷார்ட்கட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மினிட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு வந்துட்டு ஆல் 4 மீட் ஆகிறது, ஆல் 4 ரிங் டுகெதர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா LCM எடுக்கணும். ஸோ கொடுத்துருக்க மினிட்ஸுக்கு தான் நீங்கள் LCM எடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் LCM எடுத்து ஃபைனலாக வர ஆன்சரும் பார்த்தீங்கன்னா மினிட்ஸில் தான் இருக்கும். ஸோ டிவிஷன் மெத்தட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ எங்கெல்லாம் டிவைட் ஆகலையோ அந்த சேம் நம்பர்வே தான் நீங்கள் கீழே ரிப்பீட் பண்ணுவீங்க. இங்கே 2 டிவைட் ஆகலைன்னா அதே நம்பர் தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 1 வர வரைக்கும் நீங்கள் நம்பர் வந்து நீங்கள் டிவைட் பண்ணிட்டு வரணும். ஸோ எல்சிஎம் வந்து 5 × 2 × 3 × 2 × 5. ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணது வந்து இன் மினிட்ஸில் கொடுத்துருக்கீங்க. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 AM ஆல் 4 மொபைல் ஃபோன்ஸுமே ரிங் ஆயிருக்கு. அடுத்து எத்தனை மணிக்குன்னு தான் கேட்டிருக்காங்க, டைம் தான் கேட்டிருக்காங்க. இங்கே 300 மினிட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது அவர் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது ஹவர்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த 300 வந்து எப்படி ஸ்பிட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 5 × 16 ஸ்பிட் பண்ணலாம். ஸோ 5 × 60 மினிட்ஸ், பிகாஸ் இங்கே வந்து மினிட்டில் தான் நம்ம வந்து எல்சிஎம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 1 ஹவர்ன்றது பார்த்தீங்கன்னா விச் இஸ் 60 மினிட்ஸ். ஸோ இந்த 60 மினிட்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணலாம், 1 ஹவர் 5 ஆல்ரெடி இருக்குது. 5 × 1 பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ். ஸோ ஆன்சர் மறுபடியும் 5 ஹவர்ஸ் எழுதக்கூடாது. கொஸ்டினில் வந்து மார்னிங் 5 AM கொடுத்துருந்தா அதுக்கடுத்து நீங்கள் ஒரு 5 ஹவர்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ 5 AM அடுத்து 5 ஹவர்ஸ் அப்படின்னா 6, 7, 8, 9, 10. மறுபடியும் மார்னிங் வந்து 10 AM ஆல் 4 மொபைல் ஃபோன்ஸ் வந்து ரிங் டுகெதர். ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனவே 4 அலைபேசிகளும் மீண்டும் காலை 10 மணிக்கு, அதான் வந்து 10 AM ஒன்றாக ஒலிக்கும். ஸோ நம்ம மேனுவலாக பார்த்ததில் எல்லாமே பாருங்கள் 3 தான் வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து ரிங் டுகெதர் மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபைனலாக 4 மொபைல் ஃபோன்ஸுமே மீட் ஆன பிளேஸ் பார்த்தீங்கன்னா 10 AM தான். ஸோ மேனுவலாக பண்ணும்போது இவ்வளோ தூரம் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்த பின்னாடியும் பாருங்கள் மினிட்ஸில் தான் இருக்குது. இது ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் தென் கொடுத்துருக்க எவ்வளோ ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க அது கூட நீங்கள் ப்ளஸ் பண்ண வேண்டியது இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.